நியூஸ் தமிழ் கழுகு. நாடார் மகாஜன மாநில மாநாட்டுல பாஜகவை தவிர மற்ற கட்சிகள் கலந்துகிட்டதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளாஷ்பேக்கே இருக்கான். அண்ணாமலை போறதுக்கு விருப்பம் இருந்தோம், போக முடியாததுக்கு பின்னாடி முக்கிய பாஜக பிரமுகர் ஒருத்தர் தான் காரணமா. தமிழிசை பொன்னார்னு பாஜகவில் அதிகாரத்தில் இருந்தப்ப அந்த கட்சிக்கு ஆதரவா இருந்த நாடார் சமுதாயம் இப்ப பாஜக மாநில தலைமை தங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கலன்னு வருத்தத்தில் இருக்காங்களாம். இதுக்கு காரணம் இப்ப தமிழக பாஜகவில் நாடார்களோட முகமாக வலம் வந்த கரு நாகராஜன் தான் சொல்றாங்க. மிகப்பெரிய பாரம்பரியமான நூற்றாண்டு கண்ட மதுரை நாடார் மகாஜன சங்கத்தினுடைய மாநில மாநாடு கடந்த வாரம் நடைபெற்றுச்சு. திமுக தொடங்கி அதிமுக, பாமக, விசிகன்னு எல்லா கட்சி தலைவர்களையும் சங்கத்தோட பொதுச் செயலாளர் கரிகோல்ராஜ் நேரடியா சந்திச்சு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. ஆனா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மட்டும் கரு நாகராஜன் மூலமா எவ்வளவோ முயற்சி செஞ்சு சந்திக்க முடியலையாம். ஆனா இன்னொரு சோர்ஸ் மூலமா அண்ணாமலையை ரீச் செஞ்ச கரிகோல்ராஜ் சந்திச்சு அழைப்பும் கொடுத்திருக்கிறாரு. அவரும் கட்டாயமா கலந்துக்கிறேன்னு வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா மாநாட்டுல இபிஎஸ், அன்புமணி, திருமாவளவன், திமுகவோட சீனியர் அமைச்சர்கள், தமிழிசை போன்றோர் பிரசன்ட் ஆன நிலையில அண்ணாமலை மட்டும் ஆப்சென்டா. மாநாட்டுக்கு கூடிய கூட்டத்தை பார்த்து எப்படியாவது மாநாட்டுல கலந்துக்கணும்னு முயற்சி செஞ்ச அண்ணாமலைனால கலந்துக்க முடியாம போயிருக்கு. இதுக்கு காரணம் நாடார் மகாஜன சங்கம் எவ்வளவு பெரிய சங்கம், லட்சக்கணக்கானோர் மாநாட்டுக்கு வருவாங்கன்னு எந்த தகவலையும் கருநாகராஜன் அண்ணாமலை கிட்ட சொல்லாதது தானா. தன்னை தாண்டி நாடார் சமுதாயத்தை சேர்ந்த யாருமே அண்ணாமலையோட கான்டாக்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு கருநாகராஜன் செஞ்ச உள்ளடி வேலைதான் அண்ணாமலை நாடார் மகாஜன சங்க மாநாட்டுல பங்கேற்க முடியாம போக காரணம்னு சொல்றாங்க. அண்ணாமலை உடனடியா இதை என்னன்னு கவனிக்கலனா தென் மாவட்டத்துல பாஜகவுக்கு இருக்கிற நாடார் வாக்குகள் அதிமுக பக்கம் போயிடும்னு சொல்றாங்க. கௌரவ பிரச்சனையா போயிடும்னு சமாதானப்படுத்தி கலைஞர் காலத்து மாண்புமிகுவ பேரணிக்கு கூட்டிட்டு வந்திருக்காராம் உதயநிதி ஸ்டாலின். அண்ணா நினைவு நாள் பேரணியில கலந்துக்காம மட்டம் போட இருந்த பொதுச் செயலாளர் துரைமுருகனை நேர்ல சந்திச்சு சமாதானப்படுத்தி இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். நாடாளுமன்ற தேர்தல்ல திமுகவோட எந்த முக்கிய வேலைக்கும் துரைமுருகனை இந்த முறை கட்சி மேலிடம் பயன்படுத்தல. இதை தன்னோட கௌரவ பிரச்சனையா பாக்குறாராம் துரைமுருகன். இதனால தான் அண்மையில நடந்த வேலூர் தொகுதி நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல கலந்துக்காம ஆப்சென்ட் ஆனாரு துரைமுருகன். அது மட்டும் இல்லாம அண்ணா நினைவு நாள் பேரணியிலும் கலந்துக்காம கட்சி தலைமைக்கு ஷாக் கொடுக்க துரைமுருகன் திட்டம் போட்டதா சொல்றாங்க. ஆனா பேரணியே துரைமுருகன் தலைமையில தான் நடக்கும்னு அறிக்கை வெளியிட்ட நிலையில அவர் கலந்துக்கலனா கட்சி தலைமைக்கு தர்ம சங்கடமா போயிருக்கும். இதனால துரைமுருகன் வீட்டுக்கே நேர்ல போய் அவரை மாமா கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி பேரணிக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு உதயநிதி. நாடாளுமன்ற தேர்தல்ல தேமுதிக சார்பில் களமிறக்கிறதுல தம்பியா மகனானு குழப்பத்துல இருக்காங்களாம் லேடி கேப்டன். வழக்கமா தேமுதிகவில் எழுதப்படாத ஒரு விதி இருக்கும். அந்த கட்சியில சென்ட்ரல் பாலிடிக்ஸ்னா அது எல்கே சுதீஷ் தான். எப்படியாவது நாடாளுமன்றத்திற்கு எம்பியா போயிடணும் அப்படிங்கிறது சுதீஷனுடைய கனவு. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே அவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டுக்கிட்டு வர்றாரு. இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் கள்ளக்குறிச்சியில போட்டியிடலாம்னு அவர் ஆசைப்படுறாரு. இந்த நிலையில கேப்டன் மறைவுக்கு பிறகு கட்சியில அதிகாரத்திற்கு வந்திருக்கிற பிரேமலதாவை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடணும்னு ஒரு தரப்பு வலியுறுத்த ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இன்னொரு தரப்போ கேப்டனோட வாரிசா விஜய பிரபாகரனை நாடாளுமன்ற தேர்தலில் களம் இறக்கணும்னு சொல்லிக்கிட்டு வருது. ஆனா பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் வேணாம், சட்டமன்ற தேர்தல் போட்டியிடலாம்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா நாடாளுமன்ற தேர்தல்ல தம்பியா மகனா அப்படிங்கறதுல முடிவெடுக்காம தவிச்சிட்டு இருக்காங்களாம். ஸ்கூல்ல தப்பு பண்ணா மிஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இங்க பள்ளி கல்வித்துறைய முதல்வர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண தயாராகிட்டாங்க பார்ட் டைம் டீச்சர்ஸ். பணி நிரந்தர கோரிக்கையை முன்னிறுத்தி போன அக்டோபர் மாசத்துல தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்தாங்க பகுதி நேர ஆசிரியர்கள்.
அப்ப அவங்கள சமாதானப்படுத்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சில வாக்குறுதிகளை நிறைவேற்றதா சொல்லியிருந்தார். அதுபடி இப்ப கொடுக்கிற 10,000 ரூபாய் சம்பளத்தை 2,500 ரூபாய் உயர்த்தி 12,500 ரூபாயா கொடுக்கப்படும்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம 10 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாரு. இதை சொல்லித்தான் போராட்டத்தை முடிச்ச நிலையில 4 மாசமாகியும் இந்த கோரிக்கையை நிறைவேற்றல. அரசாணையில சொல்லியிருக்கே தவிர அக்கவுண்ட்டுக்கு வரலன்னு புலம்புறாங்க பகுதி நேர ஆசிரியர்கள். முதலமைச்சர் வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வந்த உடனே புகார் மனுவை முதலமைச்சரை பார்த்து கொடுக்க இருக்காங்களா. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தர்மயுத்தக்காரர் சபதக்காரங்களை சந்திச்சிருக்காருன்னு சொல்லு. தர்மயுத்தம் நடத்தினவருக்கு இந்த சந்திப்புல கொஞ்சம் தர்ம சங்கடம் தானா? கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதி அண்ணா நினைவிடத்துல சசிகலா அஞ்சலி செலுத்த வர்ற செய்தியை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட ஓபிஎஸ் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு சசிகலாவை மீட் பண்ணி இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பல முறை அப்பாயின்மெண்ட் கேட்டும் கிடைக்காத நிலையில இந்த முறை கண்டிப்பா ஓகே பண்ணிடலாம்னு நினைச்சு காத்துக்கிட்டு இருந்தவருக்கு இந்த முறையும் ஏமாற்றமே மிஞ்சி இருக்கு. சசிகலா கிட்ட இருந்து அரசியல் ரீதியா கிரீன் சிக்னல் கிடைக்கும்னு எதிர்பார்த்திருந்த ஓபிஎஸ் கிட்ட சரியா முகம் கொடுத்து கூட பேசலையா சசிகலா. அதுக்கப்புறமா நடந்த செய்தியாளர் சந்திப்புலையும் ஓபிஎஸ் பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம கடந்து போயிருக்கிறாங்க. செய்தியாளர்கள் தோண்டி துருவி கேட்டும் கூட மழுப்பலா பதில் சொல்லிட்டு நகர்ந்திருக்கிறாங்க சசிகலா. தர்ம யுத்தம், சிறைன்னு பல கசப்பான அனுபவங்கள் ஓபிஎஸ்னால இருக்கிறதுனால அவ்வளவு ஈஸியா ஓபிஎஸ் அத்தியாயத்தை திரும்ப தொடங்க வேணாங்கிற எண்ணத்துல இருக்காங்களாம் சசிகலா. தனக்கு நெருக்கமானவங்க கிட்ட பேசின ஓபிஎஸ் இந்த அம்மாவுக்கு நம்ம மேல என்னதான் கோவமோ இறங்கியே வரமாட்டேன்றாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறாரு. அதிமுகவினரை நீக்க சொல்லி நடு ரோட்ல இபிஎஸ் காரை மறிச்சிருக்காங்க. பட்டுக்கோட்டைக்கு கல்யாணத்துக்கு போனவருக்கு பாதி வழியில பஞ்சாயத்து பண்ண வேண்டிய சூழலாம். தஞ்சாவூரோட தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் சி.வி. சேகர் தன்னோட மகள் திருமண விழாவை பட்டுக்கோட்டையில ஒரு தனியார் திருமண மண்டபத்துல அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தலைமையில நடத்தினார். இந்த திருமணத்துக்கு தமிழர் தேசம் கட்சி தலைவர் கே செல்வகுமாருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில அதிமுக பேனர் வைக்கிற இடத்துல தமிழர் தேசம் பேனர் வைக்க அதிமுக மாவட்ட செயலாளர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு வரவேற்பு பதாகைகள் வைக்கப்பட்டு கொடிகளும் நடப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா 2வது நாள்ல அதிமுக காரங்க தமிழ் தேசம் கட்சி கொடிகளை பிடுங்கி எறிஞ்சிட்டு அதிமுக கொடிகளை நட்டு வச்சிருக்காங்க. இந்த தகவலை கேள்விப்பட்டு எடப்பாடி வர்றதுக்கு முன்னாடி திரண்ட தமிழர் தேசம் கட்சியினர் அப்புறம் முத்தரையர் இளைஞர்கள் கொடியை எடுத்தவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு ரோட்ல உட்கார்ந்து மறியல் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. நீண்ட நேரமா நடந்த மறியல்ல இபிஎஸோட வாகனத்தையும் மறிச்சிட்டாங்க. டெல்டா பகுதியில முத்தரையர்களோட வாக்கு வங்கிய பத்தி சொல்லியும் நீங்க தேர்தல்ல நின்னு எங்க தலைவரை ஆதரிச்சா நாங்க தான் உங்களுக்காக ஓட்டு கேட்கணும்னு இபிஎஸ் கிட்ட காட்டமான வாதங்களை முன் வச்சிருக்காங்க. கார்ல இருந்த இபிஎஸ் கிட்ட கொடிய பிடுங்கின அதிமுக காரங்களோட பட்டியலை கொடுத்து கட்சியிலிருந்து நீக்க சொல்லி இருக்கிறாங்க. கொடிய பிடுங்கினது முத்தரையர்களை அவமானப்படுத்தினதா சொல்லி இருக்கிறாங்க. நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட இபிஎஸ் விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லி அந்த இடத்துல இருந்து நகர்ந்திருக்கிறாரு. இபிஎஸோட வாக்குறுதிக்கு மதிப்பளிச்சு போராடிய இளைஞர்களும் அவருக்கு சால்வை அணிவிச்சிருக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கலன்னா மறுபடியும் போராட்டம் வெடிக்கும்னு போராடிய இளைஞர்கள் சொல்லிட்டு இருக்காங்களாம். இதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பி இருக்காங்களாம் பட்டுக்கோட்டை ரத்தத்தின் ரத்தங்கள். திருச்சி மாண்புமிகு ஒருத்தரை டார்கெட் செய்ய முன்னாள் காக்கிச்சட்டை ஒருத்தரை களமிறக்கி இருக்காரா இபிஎஸ். திருச்சி பாராளுமன்ற தொகுதியில அதிமுக சார்பா சீட் கேட்கிற ரேஸ்ல இருக்கிறவங்கள ஜெயம் கே ஸ்ரீதரும் ஒருத்தர். திருச்சியில உளவு பிரிவு எஸ்ஐயா வேலை பார்த்துட்டு வந்தவர். இபிஎஸோட தீவிர விசுவாசி. ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தப்ப அவரை வாழ்த்தி காவல்துறையா இருந்தப்பவே கட் அவுட் வச்சு சர்ச்சையில சிக்கினவர். அதுக்கப்புறம் துறை சார்ந்த நடவடிக்கைக்கு முன்னாடியே தானே வாலண்டியரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாரு.
ஸ்ரீரங்கம் தொகுதியில ஜெயலலிதா போட்டியிட்டப்ப அவருக்காக களத்துல இறங்கி தேர்தல் பணி செஞ்சவர் இவர். இப்ப திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட இலக்கிய அணி செயலாளராக இருக்கக்கூடிய ஸ்ரீதருக்கு உள்ளூர் உளவு பிரிவு வட்டாரத்திலையும் அதிமுக ஆதரவு, போலீசார் மத்தியிலையும் நல்ல அறிமுகம் உண்டு. இத மனசுல வச்சு எடப்பாடி பழனிசாமி அவரோட சேலம் வீட்டுக்கு ஸ்ரீதரை கூப்பிட்டு புதுசா அசைன்மெண்ட் ஒன்ன கொடுத்திருக்கிறதா செய்தி. சேலம் மாவட்ட பொறுப்பு அமைச்சரா நேரு தான் இருக்காரு. தேர்தல்ல நேருவோட மல்லு கட்டி சேலத்தை ஜெயிக்க திருச்சி மாவட்டத்துல நேரு அப்புறம் அவரோட குடும்பத்தினர் மீதான புகார் பட்டியலை ரகசியமா தயார் செய்யற பணியில இறங்கி இருக்கிறாராம் ஸ்ரீதர். அநேகமா தேர்தல் நேரத்துல சேலத்துல நேருவை விமர்சிக்க இபிஎஸ்க்கு இந்த தகவல் உதவும்னு சொல்லப்படுது. நியூஸ் தமிழ் கழுகு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.